திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பிறகு திமுகவில் இணைவது குறித்து ஓபிஎஸ் சொன்னது என்ன? இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் அதிமுக முகமாகவும் அறியப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி உடனான பதவி மோதலால் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார். தற்பொழுது அதிமுக உரிமை மீட்புக் கழகத்தை நடத்தி வரும் ஓ பன்னீர்செல்வம் அடுத்த கட்ட நகர்வு குறித்து அறிவிக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருகிறார். 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் மௌனம் அவருடன் பயணித்தவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனால் அவருக்கு உறுதுணையாக இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்த நிலையில் ஜேசிடி பிரபாகர் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். மறுபுறம் ஓபிஎஸ்ஸின் அரசியல் ஆலோசகராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் அத்தியாயம் முடிந்துவிட்டது என கூறி புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். இந்த சூழலில் சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை வழங்கினார். அப்பொழுது அதிமுக உறுப்பினர்கள், அன்புமணி தலைமையிலான பாமக உறுப்பினர்கள், பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆனால் சட்டப்பேரவையில் பேசிய உசிலம்பட்டி எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான ஐயப்பன் திமுக அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு மனதார பாராட்டினார். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியோடு ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் வாழ்த்தினார். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயப்பனின் பேச்சை கேட்டு திமுக உறுப்பினர்கள் மேசையை தட்டி ஆரவாரம் செய்தனர். அப்போது ஓ பன்னீர்செல்வமும் பேரவையில் அமர்ந்திருந்தார். சட்டப்பேரவை நிகழ்வுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது அறையில் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். பின்னர் சபாநாயகர் அப்பாவையும் சந்தித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்தார். 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசினார். நீங்களும் உள்ளதா? தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க, பொறுமையா இருங்கள். திமுகவில் இணைய போகிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருங்கள் என பதிலளித்ததன் மூலம் திமுக பக்கம் திரும்புகிறாரா ஓபிஎஸ் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.